மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி 7 விடயங்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு கட்டளையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அமரனா, அந்த ஹதீஸ்ல எப்படி வருது, அமரனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள். அதாவது கட்டளையிலே கடமை இல்லை, ஆனால் கட்டளை மாதிரி சொன்னாங்க, இது கட்டாயம் செய்யுங்கன்ற மாதிரி சொன்னார்கள். அதிலே முதலாவது சொன்னார்கள், உமிர்னா பித்திபாயில் ஜனாயிஸ், ஜனாசாக்களை நீங்கள் பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளை போட்டார்கள். நம்ம என்ன செய்வோம், பள்ளியில போய் அல்லது வீட்டிலே தொழுது விட்டு நமக்கு நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி என்ன செய்வோம், அந்த ஒரு 10 நிமிஷத்தை அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அந்த நன்மையை நம்ம எடுத்துக்கொள்ளாம நம்ம என்ன செய்றோம், நம்முடைய வேலையில் பால் சென்று விடுகின்றோம். இப்ப நம்ம யோசிக்கணும் என்னவென்று சொன்னால், இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது அது ஒரு பாரிய ஒரு நன்மை. தொழுகையெல்லாம் இந்த இடத்துல சொல்லல ரசூலுல்லாஹ், தொழுகை எல்லாரும் செய்வாங்க பெரும்பாலும், அதெல்லாம். ஆனா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஒரு நடை. அதாவது ஆமிக்காரன் செத்தா என்ன செய்வாங்க, ஆமிக்காரன் அதாவது போலீஸ்ல செத்தா அவங்க பெரிய அதாவது அது அணிவகுத்து நின்று தோட்டாக்களை எல்லாம் வெடிவிச்சு பெரிய ஒரு அதாவது காட்சியால் அதனை எடுத்து அவரை கண்ணியப்படுத்துவார்கள். அந்த மாதிரியான ஒரு செயல் தான் இதுவும். எப்படி என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் சகோதரன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவனை பின்தொடர்ந்து செல்வது நாம் அந்த ஜனாசாவுக்கு காட்டக்கூடிய அணிவகுத்து அவனை மரியாதை செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப இதனை இந்த செயலை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றாங்க. அதே போன்று ஐயாதத்தின் மரீத், நோய்வாய்ப்பட்ட ஒருவரை நோய் விசாரிக்க செல்வது ஒரு முக்கியமான விஷயமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று வைஜாபத்தித் தாஇ, மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒருவர் சாப்பாட்டுக்காக விருந்துக்காக உங்களை அழைத்தால் நீங்கள் சென்று விடுங்கள். அது என்ன விருந்துன்னு சொல்லி பார்க்க வேணாம், பெரிய சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம போகணும்னு இல்லை. ஒரு பிளேடி வாங்க, ஒரு பிளேடி வச்சு கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் இந்த பிளேடிக்கு நம்ம மெனக்கெட்டு போறதா அப்படி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம என்ன யோசிக்கணும், என்னை ஒரு சகோதரன் அவனுடைய வீட்டுக்கு அழைத்து விட்டான், அழைத்து விட்ட சந்தர்ப்பத்திலே நம்ம என்ன செய்யணும், அவன் எதை தருகின்றானோ அதை போய் எடுத்து குடிச்சிட்டு நம்ம வரணும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. நம்ம இதை மறுத்து விட்டோம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், மனதளவுல பாதிக்கப்படுவான். அட நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை தானே, நம்ம என்ன செய்வோம், ஊட்ட ஊட்டு போன ஒரு பிள்ளை ஒரு பிஸ்கட்டை தானே கொடுப்போம், இதனால தானே இவன் வராம போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனது வேதனைப்படும். இப்படியான பல அதாவது ஒரு தனிநபர் ரீதியான குடும்ப ரீதியான அந்த அதாவது பிரச்சனைகள் மனிதனுக்கு மத்தியிலே அதாவது தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வராமல் இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ரசூலுல்லாஹ் மிகவும் முக்கியமான விடயமாக ஏவி இருக்கின்றார்கள். அதில் அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள், வனஸ்ரில் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தல். அதே போன்று 5வதாக சொன்னார்கள், வைப்ராரில் கஸம், அதாவது நிறைவேற்ற முடியாத சத்தியத்தை நிறைவேற்றுதல். அதாவது ஒருத்தர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக சத்தியம் செய்து சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அதாவது என்னுடைய இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது எனக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்துட்டு நான் அந்த கஷ்டத்தை இறைவன் நீக்கிவிட்டார் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், 60 ஏழைகளுக்கு சத்தியமாக நான் உணவளிப்பேன் என்று சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறாரு, சத்தியம் பண்ணிடுறாரு. சத்தியம் பண்ண என்ன செய்யணும், கட்டாயம் அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும். இல்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக இருக்கின்றார். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் என்ன செய்யறார், கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு 60 பேருக்கு அதாவது ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் சத்தியம் செஞ்சு சொல்லிட்டார் என்று சொன்னால், அப்படி நம்மளுக்கு தெளிவட்டு விட்டது என்று சொன்னால், அல்லது நம்மிடத்தில் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நான் உன்னுடைய இந்த சத்தியத்தை அடிப்படையாக வைத்து நான் 60 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய சத்தியத்தை என்ன செய்யணும், பாதுகாத்து விடணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான மார்க்கம். யாரோ ஒரு அவனுடைய தேவைக்கு சத்தியம் பண்ணினதுக்கு அதுவும் சில நேரம் என்ன அந்த உணர்வுல சிலாக நம்மளோட கூட்டத்தில் நம்ம சொல்லுவோமே, வாரக்கிழமை இஜ்திமா நடக்குன்னு சொன்னா ஒருத்தர் சொல்வாரு நான் ஒரு மாட்டத்தாரன்னு சொல்வார், ஒருத்தர் சொல்வாரு நான் 50,000 தாருவாரு. அங்க அவர் வீட்டை போய் குந்திட்டு இருப்பாரு, அவரோட பைஸ்கல் பழுதா போயிடும். இவர் யோசிப்பாரு, நம்ம என்னன்றா இந்த 50,000 கொடுக்கிறது, பைக்குக்கு செலவழிக்கையே 1 லட்சம் எடுக்கும், இந்த 50,000 என்னது கொடுக்கிறது, அவர் வாக்களிக்க இல்ல நான் தாரன்னு சும்மா ஒரு இதுல சொல்லிட்டு வந்தாரு. அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி அவர் சொல்லிட்டார் என்று சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஒரு 50,000 தருகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் சத்தியம் பண்ணி சொல்லிட்டார் என்று சொன்னால் அவர் கட்டாயம் அதை கொடுத்துதான் ஆகணும். அப்ப இப்படி சத்தியம் செய்தவர்களுடைய சத்தியத்தை அதாவது நியாயப்படுத்திய அவர்களுடைய சத்தியத்தை அதாவது முறித்துவிடக்கூடிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக 6வது விடயமாக சொல்லி இருக்கிறார். 5வது விடயமாக
ஆறாவது விடயமாக ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லுதல். அதே போன்று ஏழாவது விடயமாக ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்வது. ரெண்டு விஷயமா தான். ஒருவர் நம்ம போற பாதையோர போற சலாம் சொல்லலாட்டி வேற விஷயம், சலாம் சொல்லலாட்டி வேற விஷயம், அது ஒரு விடயம் கிடையாது. ஆனால் நான் சலாம் சொல்லி அவர் எனக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர் தவறு இழைக்கப்பட்டவராக மாறிவிடுகிறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லணும். சலாம் சொல்றதுக்கு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் சலாத்துக்கு பதில் சொல்வதை இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதாவது தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ் தும்மிற உடனே அவர் என்ன செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாரு. அது அங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது முக்கியம் இல்ல, இவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டதை நம்ம செவிமடுத்து விட்டோம் என்று சொன்னால் யர்ஹமக்கல்லாஹ் என்று நம்ம சொல்லிடணும். அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானா என்று சொல்லி அந்த பிரார்த்தனை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த 7 விடயங்களையும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்களிலே இந்த 7 விடயங்களை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் என்ற வகையிலே பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல மனக்கசப்புகள் எல்லாம் வர சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த ஹதீஸ்களை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து அதனை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிநெறியாக எடுத்து நம்மளையும் திருத்தி நம்முடைய குடும்பத்தையும் திருத்தி இறுதி வரைக்கும் அல்லாஹ்வின் ரசூலையும் ஈமான் கொண்ட உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.